இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றார், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஹல்லேலூயா. இங்கு கர்த்தர் சொல்ற இந்த வார்த்தை தன்னுடைய குமாரனை குறித்து ஹல்லேலூயா சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை ஹல்லேலூயா குமாரன் ஹல்லேலூயா சொல்றதா வருகிறது. அப்படின்னா குமாரனுடைய பதில் கர்த்தர் சொல்ற, கர்த்தர் என்ன நோக்கி சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஹல்லேலூயா, நீர் என்னுடைய குமாரன், என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று சொல்லிட்டு அடுத்தது கர்த்தர் அவரை பார்த்து சொல்ற காரியத்தை அவர் சொல்றார் பாருங்க. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொல்லி இங்கு எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது ஒரு ஆத்தும ஆதாயத்தினுடைய சங்கீதம், ஆத்தும அறுவடையை குறிக்கிற சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறதை கூட நாம் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு அதனுடைய அந்த 7வது வசனத்தை மட்டும் உங்களுக்கு உங்கள் நடுவில் சொல்லி நம்ம ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று சொல்லி கர்த்தர் குமாரனை பார்த்து, மேசியாவை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வாசிக்கும் பொழுது மத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்துல நம்ம வாசிப்போமே ஆனால் அந்த வார்த்தையை ஹல்லேலூயா இன்னும் உறுதிப்படுத்தி இயேசு கிறிஸ்துவை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் அறிவிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறுகிறார். யோவான் ஸ்நானகனால் அவர் ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறி வருகிற நேரத்தில் வானம் திறக்கப்படுகிறது. வானம் திறக்கப்பட்டு அங்கு வாசிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல வந்து என்ன செய்யறாரா, இறங்குகிறார். இறங்குகிறதை எல்லாரும் பார்க்கறாங்க. அந்த நேரத்துல வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி கர்த்தர் சொல்றார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக, எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் சொல்றாரு, ஹல்லேலூயா, இவர் என்னுடைய நேச குமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இல்ல யூத ஜனங்கள் அவர்கள் மேசியாவுடைய வருகையை எதிர்பார்த்துதான் காத்து கொண்டிருக்கிறார்கள். வேதத்தில் நம்ம அதை தெளிவாய் வாசிக்க முடியும். அவர் ஆபிரகாமுடைய சன்னதியிலே வந்ததான ஜனங்கள் எல்லாருமே எதிர்பார்க்கிறார்கள் மேசியா வருவார் என்று சொல்லி. ஆனால் தன்னுடைய சொந்த ஜனத்தின் நடுவில் அவர் வந்த பொழுதும் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பிரத்யட்சமாய் வெளியரங்கமாய் கர்த்தர் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஜனங்களுக்கு முன்பதாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதே வார்த்தையை மத்தேயு, லூக்கா ஹல்லேலூயா எழுதின சுவிசேஷ புஸ்தகங்களிலும் நான் வாசிக்க முடியும். மத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலும், லூக்கா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்திலும் இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க முடியும். அல்லேலூயா. இது ஒரு நிறைவேறப்பட்ட வார்த்தையாய் காணப்படுகிறது. அவர் வெளியரங்கமாய் கர்த்தர் பேசுகிறார். இங்கு தரிசனத்துல வெளிப்பாடோடு கூட தாவீது ராஜாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின அதே வார்த்தையை சொல்றாரு, என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை நாம் தொடர்ந்து அப்போஸ்தலருடைய நாட்களிலே அந்த வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் எப்படி ஜனங்களோடு பேசினார் என்பதை நாம் தியானிப்போமே ஆனால், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது அதனுடைய 32வது வசனத்துல அந்த வார்த்தை மீண்டுமாய் ஹல்லேலூயா பவுல் மூலமாய் அறிவிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். நம்ம வாசிக்கும் பொழுது அதனுடைய 13ஆம் அதிகாரத்துல அதனுடைய 32வது வசனத்துல சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலே என்று சொன்னால், ஜெப ஆலயத்துல நிருபங்கள் வாசிக்கப்படுகிறது. பொதுவாக ஹல்லேலூயா ஜெப ஆலயங்களிலே
பொதுவாய் அவர்கள் வேதத்தினுடைய அந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவைகளை ஆகமங்களை வாசிக்கிறது வழக்கமாய் இருக்கிறது. அப்படி ஆகமங்கள் வாசிக்கிற பொழுது பவுலை குறித்து அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். அவர் கமாலியலுடைய பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டவன், வேத வசனங்களை நன்கு அறிந்தவன், அவன் ஆகமங்களை குறித்து நன்கு கற்று தேறினவன் என்பதை அறிந்து அவனை அழைத்து சொல்றாங்க, நீர் எதையாவது நீர் ஜனங்கள் நடுவுல பேசணும்னா நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அந்த நாட்களில பிரசங்கம் பண்ணுவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் வசனத்திற்கு அவங்க ஆகமங்களுடைய அந்த வார்த்தைகளை வாசித்து அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் ரொம்ப கற்று தேறினவர்கள், அவைகளை நன்கு அறிந்தவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசுவதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுப்பார்கள். அப்படியே பவுலுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்துல பவுல் எழுந்து நின்று ஜனங்களை கை அமர்த்தி அவர்களை குறித்து இயேசு கிறிஸ்துவை அவர் குறித்து அறிவிக்கிறார். அல்லேலூயா. நீங்க வாசிப்பீர்களே ஆனால் அல்லேலூயா அதனுடைய 16வது வசனத்துல 15வது வசனத்திலிருந்து நீங்க கீழே நீங்க அதை வாசிக்க முடியும். அங்கு வாசிக்கும் பொழுது அல்லேலூயா அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறார். இஸ்ரவேலர் ஆகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் தம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்களை பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புயத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி அப்படின்னு சொல்லி அவர்களை நடத்தி கொண்டு வந்த விதங்களை குறித்து அவர் சொல்லி அப்படியே அவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை எல்லாம் எழுதுகிறார். அதனுடைய 24வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, யோவான் ஸ்நானகனால் அவர் ஞானஸ்தானம் பெற்று, அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லிட்டு அல்லேலூயா யோவான் கொடுக்கிற சாட்சிய அல்லேலூயா குறித்து அங்க சொல்லிட்டு கீழே சொல்லுகிறார். 26வது வசனம், சகோதரரே, ஆபிரகாமின் சன்னதியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எருசலேமில் குடியிருக்கிறவர்களுக்கும் அவர்கள் அதிகாரிகளுக்கும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்க தரிசிகளின் வாக்கியங்களை அவரை ஆக்குனைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். அல்லேலூயா. தீர்க்க தரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் நிறைவேறப்பட்டது. அவரை குறித்து சொல்லப்பட்டவைகள் நிறைவேறப்பட்டது. அவர்கள் அவரை அறிந்து கொள்ளாமல் அதை நிறைவேற்றினார்கள் என்று சொல்லி கீழே வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவர் ஹல்லேலூயா மரித்தார், ஆனால் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி ஹல்லேலூயா தம்மோடு கூட கலிலியாவில் இருந்தவர்களுக்கு பிரத்யட்சமாய் காட்சி அளிக்கிறார் என்று சொல்லிட்டு கீழே சொல்றார், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம். ஹல்லேலூயா. அவரால் அனுப்பப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்பதை திருஷ்டாந்தப்படுத்தும்படியாய் அல்லேலூயா தீர்க்க தரிசிகளுடைய வார்த்தைகள், வேதத்தின் வார்த்தைகள், வசனங்களுக்கு அவர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராய் அவர்கள் சேவிப்பதற்கு விருப்பமில்லாதவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனபடியினால்தான் அந்த 2வது சங்கீதத்தை குறிப்பிட்டவர் பேசி சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே ஹல்லேலூயா கர்த்தராகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா. எழுப்பினதினாலே அவர் நம்முடைய பிதாக்களுக்கு சொன்னப்பட்ட அந்த வாக்கு தத்தங்களை, அவர்கள் மூலமாய் உரைக்கப்பட்ட வார்த்தைகளை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஹல்லேலூயா நமக்கு அதை சுதந்தரித்துக் கொள்வதற்குரிய பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று சொல்லி அதை திருஷ்டாந்தகமாய் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனுடைய குமாரன் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தும்படியாய் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, இன்னைக்கு அநேகருக்குள்ள இயேசு கிறிஸ்துவை குறித்த விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு சில சொல்லும் பொழுது இப்படி சொல்றாங்க, அவர் தேவ தூதர்கள்ல ஒருத்தர் தான் அப்படின்றாங்க. அல்லேலூயா.
அவரு ஆளுநர் தீர்க்க தரிசிகளில் ஒருவரை போலதான் என்று இன்னைக்கும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அநேகர் சொல்லுகிறதை நான் என் காதுகளினாலே கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை, அவர் ஆளுநர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்பதை ஆணித்தரமாய் கர்த்தருடைய வார்த்தைகளின் மேலே கர்த்தர் நமக்கு அவைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை ஹல்லேலூயா பவுல் மூலமாய் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதை போல எபிரேய நிருபத்தை ஆக்கியோன் எழுதுகிற பொழுது இப்படியாக எழுதுகிறார். ஹல்லேலூயா. அந்த எபிரேய சபைக்குள்ள ஹல்லேலூயா ஒரு வேறுபாட்டை அவர் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவை தூதர்களிலே ஒருவரை போல அவர்கள் எண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. அவரை குமாரன் என்பதற்கு ஹல்லேலூயா ஒரு எந்த ஒரு அத்தாட்சியும் இல்லாததை போல, ஹல்லேலூயா ஒரு மனிதரை போல, ஒரு தீர்க்கதரிசியை போல, ஹல்லேலூயா ஒரு தூதர்களில் ஒருவரை போல அவர்கள் எண்ணுகிறபடியினாலே ஹல்லேலூயா எபிரேய நிருபத்தை ஆக்கியோன் எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார். நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது அங்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் வாசிக்கலாம். எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னது உண்டோ? அல்லேலூயா. தெளிவா சொல்றார் பாருங்க. தூதர்களுக்கு யாருக்காவது அவர் சொல்லி இருக்கிறாரா? நீங்க எங்கேயாவது கவனிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி தெளிவாய் கேட்கிறார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அந்த சபைக்குள்ள இயேசு கிறிஸ்துவை குமாரனாய் அவரை மேசியாவாய் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாம தூதர்களை போல, தூதர்களுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஏன்னா எந்த ஒரு சம்பவம், எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்த வேண்டுமானாலும் அவர்களுக்கு முன்பதாய் தேவ தூதர்கள் பிரத்யட்சமாய் வந்து பேசுவார்கள். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? இதெல்லாம் நீங்க வேதத்துல நீங்கள் கவனித்திருப்பீர்கள். சகரியா ஹல்லேலூயா தேவாலயத்திலே பலி செலுத்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போய் பலி செலுத்தும்படி ஆண்டவரை ஆராதிக்க போகும் பொழுது தேவதூதன் வந்து என்ன சொல்றாரு? உனக்கு ஒரு குமாரனை தருவேன், உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன் பேசுறார். மரியாள் இடத்துல வந்து சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து கர்ப்பவாதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாங்க. இப்படி எதனாலும் தூதர்கள் அவர்களுக்கு முன்பதாய் வந்து பேசுகிறதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். அதை போல தேவதூதர்களை போலதான் இயேசு கிறிஸ்துவை இவர்கள் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்துலதான் இந்த எபிரேய நிருபத்தை ஆக்கியோன் ஆணித்தரமாய் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். எங்கேயாவது தூதர்களை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்ல உண்டோ? நீங்க அதனுடைய 2வது வசனத்திலிருந்தே நீங்க கீழே வாசிக்கும் பொழுது தெளிவாய வார்த்தைகளை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சத்துவத்துக்கும் சுதந்திர வழியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி அதை தெளிவாக அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானுடைய வலது பாரசத்தில் அவர் உட்கார்ந்திருக்கிறார். பார்க்கலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாரே, அவ்வளவு அதிகமா கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். அல்லேலூயா. சொல்றார், தூதர்களை பார்க்கல அவர் மேன்மையுள்ளவர், தூதர்களை பார்க்கலும் சகல மகிமையிலும் கனத்திலும் உயர்ந்தவர், தூதர்களை பார்க்கலும் அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அவரே தேவனுடைய சுதந்திரவாளியாய் அவராலே நமக்கு ரட்சிப்பு உண்டாக தம்மை தாமே நம்முடைய பாவங்களுக்காய் பலியாய் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி கீழே சொல்றாரு. அல்ல எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டோ? அல்லேலூயா. மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள
கடவர்கள் என்றார். அல்லேலூயா. தேவ தூதர்களை குறித்து தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ள உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமி அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்களுடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிறது அப்படின்னு சொல்லி கீழே அந்த காரியங்களை இன்னும் தெளிவாய் ஆளுநை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனுடைய இன்னும் சங்கீதத்தில் உள்ள வசனங்களை மேற்கோள் காட்டுகிறார். மேலும் திருக்களை உமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டோ? அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படி அவர்கள் எல்லாருக்கும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? அல்லேலூயா. அப்ப தூதர்களை குறித்து சொல்றார், அவர்கள் எல்லாம் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். அதனுடைய 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல தெளிவாய் சொல்றார், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறதுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமையானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? அல்லேலூயா. அந்த 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 வார்த்தையினுடைய ஆழங்கள் விளக்கங்களை இன்னும் கீழே அல்லேலூயா வித்தியாசப்படுத்தி எழுதுகிறார். தேவ தூதருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உரிய வித்தியாசத்தை எழுதுகிறார். அவர் தேவனுடைய குமாரன். அவரை ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால், அவரை விசுவாசிப்பீர்களே ஆனால், இந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அநேக அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அந்த ரட்சிப்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆணித்தரமாய் அந்த வார்த்தையை முன்வைக்கிறார். அல்லேலூயா. அவர் தேவனுடைய குமாரன். அவரை ஹல்லேலூயா அவர் ஜனிப்பித்தார். அவருக்கு அவர் பிதாவாய், கர்த்தர் அவருக்கு பிதாவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிதாவுக்கு அவர் குமாரனாய் இருக்கிறார் என்பதை வித்தியாசப்படுத்தி தெளிவுபடுத்தி எழுதுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள கடந்து வர வேண்டும். அவர் நமக்காக ஹல்லேலூயா பலியாய் ஒரே தரம் நம்மை ஹல்லேலூயா மீட்கும்படியாய் ஹல்லேலூயா தேவ ஆட்டுக்குட்டியாய் இறங்கி வந்தவர். அல்லேலூயா. நமக்குள்ள அந்த விசுவாசம் வரணும். எனக்காக வந்தார். அவர் தேவனாகிய கர்த்தர். அவர் ஹல்லேலூயா தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. இந்த வசனங்களுடைய ஆழங்களை நம்ம இருதயத்துல இருக்கணும். யாராவது வந்து எதையாவது புரட்டுவதற்கான வார்த்தைகளை சொன்னா உடனே அப்படியா தான் இருக்குமோன்னு சொல்லி நம்பி அல்லேலூயா வசனத்தை அவர்களுக்கு காட்டணும். ஆனால் இப்படி வேதம் நம்ம எங்களுக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கிறதே என்பதை அவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. எதையாவது ஒரு வசனத்தை பிடிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஜனங்களை குழப்பி கொண்டிருக்கிற அனுபவங்கள் தேசத்துல பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார், இயேசு கிறிஸ்து மெய்யாக தேவனுடைய குமாரன் என்பதை. அல்லேலூயா. அதை தீர்க்கதரிசி ஆகி அல்லேலூயா தாவீது ராஜாவா மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையை இன்றைக்கும் வேதத்தில் ஆணித்தரமாய் உறுதிப்படுத்தி ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும். அவர் எனக்காக மீட்கும் பொருளா, என்னை மீட்கும் பொருளா இந்த உலகத்துல வந்திருக்கிறார். அவர் என்னை மீட்கிறவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எனக்காக தான் இந்த உலகத்துல வந்து என்னை கிறிஸ்துவோடு சேர்க்கும்படியாய் வந்திருக்கிறார். அவர் எப்படி மரித்து உயிரோடு எழும்பினாரோ அதை போல என்னையும் கிறிஸ்துவின் நாட்களிலே உயிரோடு கூட எழுப்பி நித்திய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்வார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, குமாரன் எழுப்ப சித்தமானவர்களை கடைசி நாட்களிலே எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. அவர் யாரை எழுப்பணும்னு நினைக்கிறாரோ அவர்களை மாத்திரம் எழுப்புவதுதான் பிதாவினுடைய சித்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிப்போமே ஆனால் இந்த ரட்சிப்பை கர்த்தர் நமக்கும் தந்தருளுவார்.